வணக்கம் நண்பர்களே. அரசு ஊழியர்களுக்கு ஸ்டாலின் அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டார். இதன் மூலம் அரசு ஊழியர்கள் வாக்கு அப்படியே திமுக போயிருமா? அதை பத்தி நம்ம பேச போறோம். எப்போனாலும் அரசு ஊழியர்கள் வாக்கு ஓட்டு திமுகவே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடந்த தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்த திமுக புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் அதை செயல்படுத்தின பாடு இல்லைங்கிறதுனால உடனுக்குடனே வருகிற 6ஆம் தேதி முதல் மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கு போகணும் அப்படின்னு அரசு ஊழியர்கள் ஜாக்டோஜி அமைப்பு எல்லாம் தொடர்ந்து சொன்னாங்க. என்ன பண்றது அப்படின்னு கவர்மெண்ட் ரொம்ப சிந்திச்சது. என்னமோ நேத்தா சிந்திச்ச மாதிரி நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்க. என்ன பண்றது, எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்னு. அந்த டேக்கிள் பண்ணி தான் இப்போ ஒரு திட்டத்தை முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. அதில் தமிழ்நாடு அஷூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு உறுதியளிக்கப்பட்ட, தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். அதுல எப்படி அப்படின்னா சுருக்கமா நீங்க நிறைய சேனல்ல பார்த்திருப்பீங்க, சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் முதல் முறை பார்க்கறவங்களுக்காக சுருக்கமா சொல்றேன். அதன்படி என்னன்னா, அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது என்ன ஊதியம் வாங்கினாங்களோ அதுல 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும். அதுல 10% அரசு ஊழியர்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். அரசாங்கம் அதன் மிச்ச பகுதியை தன்னுடைய கணக்கில் வைத்துக் கொள்ளும். அதே மாதிரி அவர்கள் ஓய்வு பெறும்போது, அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும்போதோ அல்லது பணியின் போது மரணம் அடைகின்ற நிலை ஏற்பட்டாலோ அவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் தரப்படும். ஓய்வு பெற்ற போது ஓய்வூதியம் வாங்குவாங்க இல்லையா, அதுல 6 மாசத்துக்கு ஒரு தடவை டிஏ கொடுத்துருவாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இது மாதிரி பல அம்சங்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அரசாங்கம் 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கும். அது மட்டும் இல்லாம அரசு ஊழியருடைய ஓய்வூதியம், அவர்கள் எத்தனை பேர் ஓய்வடைகிறார்கள் இதெல்லாம் பொறுத்து பார்க்கும்போது அரசாங்கத்திற்கு ஆண்டுக்கு 11,000 கோடி பிளஸ் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. செலவு ஏற்பட்டால் என்னங்க, அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது கிட்டத்தட்ட 5,5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது. அவர்கள் எல்லாம் கடுமையாக உழைத்து நமது அரசாங்கம், திமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் கொண்டு வந்துட்டாங்க. நம்மளாங்க கொடுக்க போறோம், அரசாங்கம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. எல்லா குடிமக்கள் தலையிலும் மசாலா தான். ஆகையால் எல்லோரும் சேர்ந்துதான் பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். அரசாங்கம் மட்டும் நினைக்க வேண்டாம். ஆகையால என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அரசு ஊழியர்கள் ரொம்ப கோபமா இருக்காங்க திமுக அரசு மேல. என்னங்க சொல்லிட்டு வந்தீங்க, 4.5 வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே செய்யலையே. அப்படின்னா திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை எதிர்கட்சி தலைவராகவே நாங்கள் வைத்திருக்க வேண்டுமா அப்படின்னா கவர்மெண்ட் சர்வன்ட்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கலக்கமா தான் இருந்திருக்கும். எத்தனை கலக்கங்களை பார்த்திருப்பாரு. தேர்தல் சமயத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருவோம், ஆட்சிக்கு வரும்போது பார்ப்போம், இன்னும் கடன் வாங்குவோம், கொடுப்போம், அடைப்போம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஒரு வேளை ஆட்சிக்கு வர முடியலன்னா வர்றவங்க பாடு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க இல்லையா? ஆகையால அரசு ஊழியர்கள் எப்போதுமே ஏதோ திமுகவுக்கு சார்பானவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு தான் எல்லாரும் வந்தாங்க. அண்ணா திமுக பக்கம் யாரும் ஓட்டு போடலன்னு சொல்ல முடியாது. 2001 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் மேற்கொண்ட பல நடவடிக்கைகள் காரணமாக அரசு ஊழியர்கள் கடும் கோபத்தில் இருந்தாங்க. இவங்க ஓட்டே வேண்டாங்கிற அளவுக்கு ஜெயலலிதா வந்துட்டாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, சரி அண்ணா திமுக பிடிக்காது, திமுகவும் பிடிக்காம போச்சே அப்படின்னு நினைக்கிற அரசு ஊழியர்கள் நிறைய பேர் விஜய் பக்கம் கண் வைத்திருந்தார்கள். விஜய்க்கு ஓட்டு போட்டலாம் அப்படின்னு நிறைய அரசு ஊழியர்கள் நினைச்சிட்டே இருந்தாங்க. தனிப்பட்ட முறையில பேசும்போது சொன்னாங்க, பல கூட்டங்கள்ல பேசும்போது இண்டிகேட் பண்ணாங்க, ஒரு மாற்று சக்தி வர வேண்டும் அப்படின்னு பல தோழர்கள் பேசிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுடைய தோழர்களுடைய முக்கியமான கட்சிகள் எல்லாமே திமுக கூட தான் இருக்காங்க. ஆனா அதற்காக தோழர்கள் தான் மசிஞ்சு போயிட மாட்டாங்க, அசைஞ்சு போயிட மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் கடுமையாக உழைத்து தமிழக அரசினுடைய தூண்களாக விளங்குபவர்கள். ஆக யார் ஆட்சிக்கு வருகிறார்களோ, ஆட்சியில் அமர்கிறார்களோ அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பவர்கள். ஏன் ஒரு மாற்று சக்தி வந்தால் என்ன, அது விஜய் என்ற பெயரில் வந்தால் என்ன அப்படின்னு தோழர்கள் மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டாங்களாம். ஆகையால திமுக கொஞ்சம் பயந்தான். ஏன்னா தாவேக்காவை பத்தி இன்னும் எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்கன்னு தெரியல. விஜய் மிச்சம் இருக்கின்ற ஒரு 2-2.5 மாதங்கள் தேர்தலுக்கு சொல்றேன். தேர்தல் எப்படியும் ஏப்ரல் 2வது வாரத்தில் வந்துவிடும், புத்தாண்டுக்கு அப்புறம் வந்துடும். அந்த மிச்சம் இருக்கிற இந்த 2 மாசம் விஜய் எப்படி சுற்றுப்பயணம் போவாரு, அவருக்கு எப்படி ஓட்டெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் பெரிய பெரிய கஷ்டம் தான். முதல்ல ஜனநாயகம் வரட்டும் அப்படின்னு சொல்றீங்களா? அவர் அதான் நினைக்கிறாரு. ஜனநாயகன் வந்த பிறகு அவர்கள் ஜனநாயகன் ஆவார் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா திமுக கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கு. அப்படியே விஜய் அண்ணா திமுக கழட்டி விட்டுட்டு திமுக தட்டி விட்டுட்டு மேல வந்துடுவாரோ, மேல வரட்டும் பரவாயில்ல. ஒரு 50 சீட்டு வாங்கினான்னு வைங்க, திமுகவோ அண்ணா திமுகவோ பெரும்பான்மை பெற முடியாது. அதற்கு நமது அரசு ஊழியர் தோழர்கள்லாம் வழிவகுத்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு கொஞ்சம் கலக்கமா போச்சு. அதனால இருக்கவே இருக்கு ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. இந்த ஓய்வூதிய திட்டம் மூலமாக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. கிட்டத்தட்ட 9.5 லட்சம்
அரசு ஊழியர்கள் இருக்காங்க. 10 லட்சம் வச்சுக்கோமே, அவங்க குடும்பத்தினரையும் சேர்த்தால் 40 லட்சம் ஆச்சு. 40 லட்சம் லம்பா போகுமாங்க. போனா என்ன ஆகிறது? ஒரு தேர்தலில் கிட்டத்தட்ட 3-4 லட்சம் ஓட்டு வித்தியாசம் 2 கட்சிகளுக்கிடையே மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்கிறது, வெற்றி வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்கிறது. முக்கியமாக 2016 தேர்தல் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும், அதிமுகவுக்கும் திமுக சும்மா ஒரு 1.5% ஓட்டு தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலை வச்சு பார்க்கும்போது கூட்டணி வச்சு பார்க்கும் கிட்டத்தட்ட 6-6.5% இருந்தது. அதிமுக திமுக பார்த்தோம்னா அதுவும் 3-4% இருந்துச்சுங்க. அது கிட்டத்தட்ட 12 லட்சம் ஓட்டு இருக்கும். சரி, இந்த 40 லட்சம் ஓட்டு அப்படியே கம்பி நீட்டிட்டாங்கன்னா என்ன பண்றது ஒரு கவனம் இருந்தது இல்லைங்க. அதை அப்படியே இழுத்து வச்சுட்டாரு ஸ்டாலின். ஏன்னா ஐயா அவர் சொல்லிட்டாங்க செஞ்சிருவாங்க, இவங்களை நம்பிட்டு அப்புறம் விஜய் பக்கமெல்லாம் போயிட்டோம்னா அவர் வராம போயிட்டா என்ன பண்றது, ஒரு வேளை பெரும்பான்மை இல்லாம திமுக வந்துருச்சு அப்படின்னா இந்த ஓய்வூதிய திட்டம் தாங்க வெயிட், இன்னும் 5 வருஷம் கழிச்சு நாங்க செயல்படுத்துவோம் அப்படின்ட்டாங்கன்னா அரசு ஊழியர்கள் என்ன செய்ய முடியும்? ஸ்ட்ரைக்கு தான் பண்ண முடியும். ஆகையால அவங்களுடைய மனசு இப்போதைக்கு திமுக பக்கம் இருக்கு. ஆனா பலருடைய வீடுகளில் 2 வாக்கு விஜய்னு சொல்றாங்க. நீங்க கேட்டு பாருங்க. நாங்க ஆய்வு செஞ்ச வரைக்கும் பலருடைய பல அரசியல்வாதிகள் குழந்தைகளே அவங்க வீட்டுல 2 ஓட்டு விஜய்க்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாதுங்க. அரசு ஊழியர்கள் வீட்லயே அப்படிதான் இருக்குமோ, இல்ல அவங்களுடைய பெற்றோர் அம்மாவோ அப்பாவோ ஓய்வு பெற்ற பிறகு அந்த வேலை கிடைக்குமா, அந்த வேலைக்கு போயிடலாமா, கொஞ்சம் நல்லா சௌகரியமா இருக்கலாமான்னு குழந்தைங்க நினைப்பாங்களா, இல்ல தளபதி வராரு ஓட்டு போட்டலாம் அப்படின்னு நினைப்பாங்களாங்கிறது இருக்கு இல்லையா? சொல்ல முடியாது. விசாரிச்சு பார்த்ததுல கணிசமான ஓட்டு விஜய்க்கு இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. சரி, நம்ம தமிழகத்துல கிட்டத்தட்ட 4 கோடி வாக்காளர்கள் தான் ஓட்டு போடுவாங்கன்னு வச்சுக்குவோமே, அதுல 1/3 பங்கு 4/1 1 கோடி ஆயிப்போதே விஜய்க்கு. அது எவ்வளவு பெரிய ஓட்டு சதவீதங்க. கிட்டத்தட்ட அது 16-17% போகுது அல்லவா? கிட்டத்தட்ட 15 சீட் அளவுக்கு இது ஜெயிக்க முடிஞ்சிருங்க. அது திமுக அதிமுக மிகப்பெரிய வலியை கொடுக்குங்க. அதிமுக கூட இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அரசு ஊழியர்கள் கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறீர்களே அப்படின்னு பல மேடைகள்ல கூட்டமா ஊரா போய் அந்த வண்டியில மேல நின்று நம்ம எடப்பாடி என்னமா சத்தம் போட்டு கேட்டாரு. உடனே ஸ்டாலின் அப்படியே அதிரடியா காமிச்சிட்டாரு, ஒரு மின்னல் மாதிரி வந்து வெளிச்சம் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் எடப்பாடிக்கு கொஞ்சம் கவலை தான். விஜய்க்கு இதுல கவலை இல்லை. ஏன்னா அவருக்கு எந்த லாஸ் இல்லை, ஹேஸ் நத்திங் டு லூஸ். ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க செய்ய போறது அவங்க. ஆகையில் வருவது என்பது அவருக்கு இருக்கிற வாய்ப்பு, செல்வதோ தோற்பதோ அவருக்கான விஷயம் இல்லை. ஆகையில் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்களுடைய முடிவு முக்கியமான முடிவாக இருக்கும். அரசு ஊழியர்கள் மனம் மாறாமல் இருந்தால் திமுகவுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். இல்லை வந்தோம் மாறிவிடலாம், யாராக இருந்தாலும் ஆட்சிக்கு வந்தால் இதை செயல்படுத்தி தான் ஆக வேண்டும். ஒருத்தர் ஆட்சிக்கு வர்றாங்க, இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தாம இருக்க முடியுமா? முடியாது. இல்லை என்பதால் விஜய் பக்கமும் போலாம் அப்படிங்கிற எண்ணம் அரசு ஊழியர்களுக்கு வரலாம், அவருடைய குழந்தைகளுக்கு வரலாம். ஏனென்றால் இந்த அரசு பல திட்டங்களை தமிழக மக்களுக்காக செய்திருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் கடுமையான அரசு உடைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டாலும் கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிக அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. இது எல்லாமே சேர்ந்து அரசுக்கு எதிரான மனநிலையை மக்களிடம் கொடுத்திருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது. அதே சமயம் அரசுக்கு ஆதரவான மனநிலையும் சம அளவில் இருக்கிறது. தேர்தல் சமயத்தில் அது முழுக்க ஆதரவாக போனால் திமுக சாதகமாக முடியும். அதை விஜய் எவ்வாறு தடுத்து நிறுத்துகிறார் என்பதை அடுத்த தேர்தல் காட்டும். நன்றி, வணக்கம்.